வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் மொழிவாரி மாநிலங்களின் அமைப்பு அதை பற்றிய விவரங்களை இனிவரும் காணொலிகளில் நம்ம கேட்கலாம். முதல்ல இந்தியா எப்படிப்பட்ட நாடு அப்படின்னா மாநிலங்களின் கூட்டமைப்பு. சரிங்களா? இது ஒரு மாநிலங்கள்லாம் சேர்ந்து உருவானது தான் இந்தியா. சரிங்களா? இந்தியாவுக்குன்னு ஒரு தனி பகுதி கிடையாது, எல்லா மாநிலங்களும் சேர்ந்தது தான் இந்தியா. சரிங்களா? இப்போது நமக்கு தெரியும், இப்போ இருக்கிற மாநிலங்கள் எதன் அடிப்படையில் இருக்குது அப்படின்னா முக்கியமாக மொழியின் அடிப்படையில் தான் அது பிரிஞ்சிருக்கு. சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டால் தமிழ்நாடுனா தமிழ் மொழி பேசுகிறவங்களோட மாநிலம், ஆந்திர பிரதேஷ் அப்படின்னா ஆந்திர மொழி பேசக்கூடிய மாநிலம். சரிங்களா? இந்த மாநிலங்களுடைய அமைப்பே மொழி பேசக்கூடிய மக்களின் அமைப்பாகும். சரி, இது முன்னாடி பிரிட்டிஷ் இருந்தபோது இந்த மாதிரி தான் இந்த மாநிலங்கள் இருந்துச்சா அப்படின்னா இல்லை. அவர்கள் எப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த மாநிலங்களை மாகாணங்கள்ங்கிற பேரில் வச்சுருந்தாங்க. ஆனால் மொழி அடிப்படையில் அவங்க இது வைக்கல, நிர்வாக அடிப்படையில் அவங்க வச்சுருந்தாங்க. சரிங்களா? எடுத்துக்காட்டால் வங்காள மாகாணம் அப்படிங்கிற அந்த பகுதியில் பர்மாவும் இன்க்ளூட் ஆகிருந்தது. சரிங்களா? பர்மாவும் ஒரு காலத்தில் வங்காளம் மாகாணத்தோட சேர்ந்திருந்த ஒரு பகுதி. பின்னாடி தான் பர்மாங்கிறது ஒரு தனி நாடாகவே மாறுச்சு. இப்போ உங்களுக்கு புரியும், இந்த வங்காள மாகாணத்தில் வங்காள மொழி பேசுகிறவங்க மட்டும் இல்லை, வேறு மொழி பேசக்கூடிய மக்களும் இருந்திருக்காங்க. ஸோ பிரிட்டிஷ் இந்த மாகாணங்களெல்லாம் எப்படி உருவாக்கியிருக்கு அப்படின்னா தங்களுடைய நிர்வாக வசதிகளுக்காகவும் அரசியல் காரணங்களுக்காக மட்டும்தான் அந்த மாகாணங்களை உருவாகிருக்கு. சரி, இதை பற்றிய விவரங்கள் தான் இனி வரும் காணொலியில் நம்ம பார்க்கலாம். எப்படி இந்த மாகாணங்கள் மொழிவாரி மாநிலங்கள் மாறப்பட்டுச்சு, அதற்கு இந்திய அரசு, சுதந்திர இந்திய அரசு என்னென்ன கமிட்டிகள் போட்டாங்க, அந்த கமிட்டிகளுடைய முன்மொழிவு என்ன, அதற்கப்புறம் இந்த மாகாணங்கள் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற விவரங்களை நம்ம பார்க்கலாம். பொதுவாக இந்த மாதிரியான கேள்விகள் இந்தியன் பாலிட்டிக்ஸ் பார்த்திங்களா, பொலிட்டிக்கல் இந்தியாவில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் டிஎன்பிசியில் தொடர்ச்சி கேட்டுட்ருப்பாங்க. இந்த காணொலி உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கிரிப்டிவ் எழுதுகிறப்போ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சரி, இப்போ இந்தியாவை பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் ஆண்ட இந்தியாவை 2 விதமாக பிரிக்கலாம். அதாவது 2 காலங்களாக பிரிக்கலாம். எப்படின்னா கிமு கிபின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதே மாதிரி பிரிட்டிஷ் இந்தியாவை 2 விதமான காலங்களாக பிரிக்கலாம். ஒன்று என்னென்னா விக்டோரியா ப்ரொக்ளமேஷன், குயின் விக்டோரியா ப்ரொக்ளமேஷனுக்கு முன்பு பிரிட்டிஷ் இந்தியாவும், குயின் விக்டோரியா ப்ரொக்ளமேஷனுக்கு பின் இருந்த பிரிட்டிஷ் இந்தியாவும். சரிங்களா? இந்த குயின் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன் 1858 சிப்பாய் கழகம் முடிஞ்ச பிறகு இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம், ஒரு சட்டம்னு வச்சுக்கலாம். அதாவது இது பேர் 1858 இந்திய சட்டம்னே இதுக்கு பேர். சரிங்களா? விக்டோரியா ப்ரொக்ளமேஷனுங்கிறது அதுதான். இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இந்த இடத்துல தான் கவர்னர் ஜென்ரலுங்கிற பதவி வைஸ்ராயாக மாறுச்சு. சரிங்களா? அது வரைக்கும் கவர்னர் ஜென்ரல்னு சொல்லிகிட்டு இருந்தவங்கலாம் அதற்கு பின்னாடி வந்த பிரபுக்கள் எல்லாம் வைஸ்ராயின்னு மாறிட்டாங்க. சரிங்களா? இதுதான் முக்கியம். இதில் என்ன விஷயம்னா இந்த குயின் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன், அதாவது சிப்பாய் கழகத்துக்கு முன்பே கிட்டத்தட்ட இந்தியா பிரிட்டிஷோடைய கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. சரிங்களா? பிரிட்டிஷ் இந்திய நிலப்பகுதி அனைத்தையுமே அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க. அது அவங்க தந்திரமாக கேப்சர் பண்ணாங்க, போர் மூலிமா கேப்சர் பண்ணாங்க. அப்படிங்கிற மாதிரி பல விதத்தில் இருந்தாலும் உண்மை என்னென்னா அவங்க இந்தியாவை ஃபுல் அண்ட் ஃபுல் கேப்சர் பண்ணிட்டாங்க. அப்போ இருந்து 2 விதமான நிர்வாகம் தான். ஒன்று நேரடியாக பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருக்கிற நிர்வாகம், 2வது சமஸ்தானங்களின் நிர்வாகம். சரிங்களா? இந்த 2 விதமான நிர்வாகங்கள் தான் இருக்குது. இந்த சமஸ்தான நிர்வாகத்தில் இந்த மாகாணங்களுக்கு கான்செப்ட் கிடையாது. அந்த சமஸ்தான நிர்வாகங்கிறது ஒரு சின்ன பகுதிகள் தான். சரிங்களா? ஒரு டிஸ்ட்ரிக் அந்த அளவுக்கு தான் அந்த சமஸ்தானங்கள்லாம் இருந்திருக்கு பல இடங்களில். அது ஒன்றும் பெரிய நாடுன்னு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு தான், ஒரு டிஸ்ட்ரிக் 2 டிஸ்ட்ரிக் சேர்ந்தால் தான் ஒரு சமஸ்தானங்கிற அளவில் தான் இருந்திருக்கு. அதை விட பெரிய இடங்களும் இருந்திருக்கும். சரிங்களா? ஆனால் அது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்தியாங்கிற ஒரு மாகாணத்துக்குள்ளார தான் அவங்க எல்லாத்தையுமே அடைச்சிருக்காங்க. முக்கியமாக இவங்க மாகாணங்களை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, இனிஷியலாக இவங்க போர் செஞ்சு வெற்றியடைந்த நாடுகளையெல்லாம் உருவாக்கிட்டே வரும்போது அவங்களுடைய நிர்வாக விருப்பத்திற்கு ஏற்பட மாகாணங்கள் பிரிச்சிருக்காங்க. சரி, நான் முன்பே உங்ககிட்ட சொன்னேன், வங்காள மாகாணத்துக்குள்ளார பர்மா இருந்திருக்கு. சரிங்களா?
மெட்ராஸ் மாகாணத்துக்குள்ளார கர்நாடகா, ஆந்திரா போன்ற பகுதிகளெலாம் இருந்திருக்கு. இந்த மாதிரியாக நிர்வாகத்தை காரணத்துக்காக பிரிட்டிஷ் வந்து மாகாணங்களை உருவாக்கியிருக்காங்க. மெயினாக இன்னொன்று என்னென்னா, தேசிய ஒற்றுமை ஒரு இடத்துல உருவாகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னாவே இவங்க இந்த பிரித்தாளும் கொள்கை, டிவைட் அண்ட் ரூல், அந்த கொள்கை அடிப்படையில் அந்த பகுதியில் வேறு மாகாணத்தோடு சேர்த்து விட்டுறது. சரிங்களா? நிர்வாகம்னு சொன்னால் கூட இவங்க எப்போவுமே இந்தியர்களை தேசிய ஒற்றுமைப்படுத்த விடுறதே இல்லை. இந்த மாகாணங்கள் கான்செப்ட் வச்சு பிரிட்டிஷ்காரங்க எப்போவுமே இந்த பிரித்தாளும் கொள்கை, டிவைட் அண்ட் ரூல் படி ஒரு இடத்துல தேசிய கொள்கை உருவாகுது, தேசிய கொள்கை படி ஒரு கூட்டம் உருவாகுதுன்னா அந்த மாகாணத்தை தனிமைப்படுத்துறதுக்கு வேறு மாகாணத்தோட பிரிச்சுறது, இல்லை இன்னொரு மாகாணமாக உருவாக்கிறது. இந்த மாதிரியான கான்செப்டில் தான் பிரிட்டிஷ் இருந்திருக்கு. சரி, இப்போது இந்த மாதிரி இருக்கும் போது அப்போவே வந்து மொழி அடிப்படையில் மாகாணங்களை பிரிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் எழ ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? இதையும் வந்து பிரிட்டிஷ்காரங்க பிரித்தாளும் கொள்கைக்கு உபயோகப்படுத்திக்கலாங்கிற மனநிலையில் தான் இருந்திருக்காங்க. அதனால் அப்போ சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள்லாம் இந்த மொழிவாரி மாகாணங்களை உருவாக்குறதை பற்றி ஒரு அச்சத்தோடையே தான் யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. சரி, நம்ம இந்த பிரிட்டிஷ் டைமில் இந்திய தேசிய காங்கிரஸுடைய நிலைப்பாடு என்ன, இந்த மொழிவாரி மாகாணங்களை பற்றி அவர்களோட நிலைப்பாடு என்னங்கிறத அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.